ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனா அவன் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போனை வச்சிருக்கான். இத்தனை நாள் நல்லா பேசிட்டு இருந்தவன் எதுக்கடி திடீர்னு இப்படி பேசணும்? ரோகிணி முகமே வாடி போயிடுச்சு தெரியுமா? இத்தனை வருஷத்துல அவளை இவ்வளவு கண்ணீரோட நான் பார்த்ததே இல்லை. எனக்கே நெஞ்சல வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ மேல பாசம் வச்சிருந்தானா இப்படி எல்லாம் நடந்துப்பானா? பாட்டி அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்றல்ல பாட்டி. இத பாருடி, அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சேன்னு வச்சுக்கையே, உன் பாட்டியை நீ உசிரோடவே பார்க்க முடியாது. பாட்டி, என் உயிரே போனாலும் அப்படி ஒரு விஷயத்த நடக்க விட மாட்டேன். நீங்க பயப்படாம இருங்க. நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லடி. ஏதோ அங்க தப்பு நடக்குது. உங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிறது விளையாட்டா தெரியுது. நீ பல விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது உன் பேச்சிலே எனக்கு தெரியுது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ உடனே கிளம்பி இங்க வா. நீ என் கூட இருந்தாதான் எனக்கு நம்பிக்கையும் தைரியமாவும் இருக்கும். நீ முதல்ல கிளம்பி வா. சரி பாட்டி, நான் 2 நாள்ல அங்க வந்துடுறேன். இத பாரு, 2 நாள்ல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு. சரி பாட்டி, நான் நாளைக்கே கிளம்பி அங்க வரேன். பாட்டி தானே, ஏமாத்திரலாம். நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு போயிடலாம் நினைக்காத. நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள நீங்க இருக்கணும். பாட்டி, நான் கண்டிப்பா வரேன்னு சொல்றேன்ல. நீங்க போன் வைங்க. பாட்டி கட்டாயம் ஊருக்கு வரணும்னு சொல்றாங்களே, அப்பா விடுவாங்களான்னு தெரியல. இங்க இருந்து இந்த கல்யாணத்தையும் நிறுத்த முடியல. அங்க போய் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாப்போம். பாட்டி சொன்ன மாதிரி நாளைக்கு கிளம்பி ஊருக்கு போயிட வேண்டியதான். மாலதி, என்னங்க? நாளைக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணியாச்சுங்க. புடவை கடையில இருந்து பட்டு புடவைய வர்ஷா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க உங்களுக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்படியா? வெரி குட். வீட்லயே செலக்ட் பண்றதுனா நல்ல டைம் எடுத்து நல்ல புடவையா செலக்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பாங்க. லேட்டஸ்ட் டிசைனா கொண்டு வர சொல்லியிருக்கேன். நமக்கு வேண்டிய டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம்ல? நர்மதா, வர்ஷாக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே உங்க வேண்டிய புடவைய செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை புடவை வேணா எடுத்துக்காமா. தேங்க்ஸ் பா. உங்க பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த சலுகையா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? ஒரு 2-3 எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் உங்க கோட்டை. ஓ, உங்க பொண்ணு எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். ஆனா நான் 2-3 தான் எடுக்கணுமா? 2 நாளா உங்க பொண்ணு சாப்பாடு போடுறாங்கிற தைரியத்துல பேசுறீங்க. அவ ஊருக்கு போயிட்டானே என்கிட்ட தான் சாப்பாடு கேட்கணும். அப்ப பாத்துக்கிறவங்கள. அம்மாடி அம்மாடி, மன்னிச்சிருமா. கையெடுத்து கும்பிடுறேன். நீ எத்தனை புடவை வேணாலும் எடுத்துக்கா. ஆனா பட்னி மட்டும் போட்டுறத தாயே. நான் எத்தனை புடவை எடுத்துக்கலாம்ப்பா? உனக்கு எதுக்குடா புடவை? டேய், உனக்கு பட்டு வேஷ்டி சட்டை தானடா எடுக்கணும். ஐ மீன், நான் வர்ஷாக்கு எத்தனை புடவை எடுத்து கொடுக்கலான்னு கேட்டேன். பாருங்க. ஓ, இவனும் அவங்க வர பிளான்ல இருக்கானா? அத ஆரம்பத்திலேயே நான் கட் பண்றேன். அருண், வர்ஷாக்கு நிச்சயதார்த்த புடவைய நானும் அம்மாவும் செலக்ட் பண்ணுவோம். அவளுக்கு வேற ஏதாவது புடவை வேணும்னாலும் நாங்களே செலக்ட் பண்ணிப்போம். நீ அங்க வரப்போறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஓ, என்னை இங்கேயே ஸ்டாப் பண்ணலான்னு பாக்குறியா? அது நடக்காது. எது? நான் வர போறது இல்லையா? என்ன உளறிட்டு இருக்க நீ? கல்யாணம் பண்ண போறதே நானும் வர்ஷாவும் தான். அந்த கல்யாணத்துக்கான ஒரு ஈவெண்ட் தான் இந்த நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறது. அந்த ஈவெண்ட்டுக்கு நான் எப்படி வராம இருக்க முடியும்? மாப்பிள்ளை இல்லாம இது எங்கேயாவது நடக்குமா? நீ வராம இருந்தேன்னா அங்க கிடைக்கிற ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அதுக்கு தானே உன்னை கழட்டி விட பாக்குறேன். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் அருண். ஆனா 2 ஃபேமிலியும் சேர்ந்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கு. அதுல நிச்சயதார்த்த புடவை பையனோட அம்மாவும் சிஸ்டரும் தான் போய் எடுப்பாங்க. அங்க மாப்பிள்ளைக்கு வேலையே இல்லையே. ஏய் நர்மதா, உன் புத்தி எனக்கு தெரியாதா? என்னை கழட்டி விட்டுட்டு அங்க போய் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்ப. அதானே உன் பிளானு?
அதை நான் நடக்க விட மாட்டேன். மா, இந்த சம்பிரதாயம் சடங்கெல்லாம் புல்ஷிட். இந்த காலத்துல போய் யாராவது இதெல்லாம் பார்ப்பாங்களா? ஆக்சுவலா நானும் வருஷம் தனியா போய் தான் ஷாப்பிங் பண்ணணும். நீங்க ஏதோ ஆசைப்படுறீங்களேன்னு தான் உங்களை புடவை செலக்ட் பண்ண அலோவ் பண்ணேன். இவன் என்னடானா என்னைய வரக்கூடாதுன்றா. நான் சேர்ந்து வாழ போற பொண்ணுக்கு நான் புடவை செலக்ட் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. நீங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்கல்ல? ஏய், அவன் தான் ஆசைப்படுறான்ல, வரட்டும்டி. அருண், மத்த விஷயத்துக்கு கூப்பிடும் போதெல்லாம் பிசினஸ் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்குன்னு சீன் போடுவ. இப்ப மட்டும் எதுக்கு வரேன்னு சொல்ற? அதான் நான் சொல்லிட்டேனே, ஐ லைக் வர்ஷா வெரி மச். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாம் என்னால மிஸ் பண்ணவே முடியாது. ஒரு கேர்ள் இந்த மாதிரி சமயத்துல எப்படிலாம் ஃபீல் பண்ணுவா, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவா நான் பார்க்கணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see that. ஒரு நிச்சயதார்த்தங்கிறது எனக்கு ரொம்ப புதுசு. அதனால அது சம்பந்தப்பட்ட எல்லா சடங்குலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அட பாவி, இப்பதான் அங்க ரோகிணியோட நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா சடங்குலயும் உட்கார்ந்துட்டு வந்திருக்கான். இங்க வந்து அப்படி ஒரு வார்த்தையே கேள்விப்படாதவன் மாதிரி இருக்கான். இந்த ராஸ்கலை நான் எப்படி ஸ்டாப் பண்ண போறேன்னே தெரியல. நோ அருண், நீ என்ன கெஞ்சினாலும் சரி, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் சரி, அந்த ஈவென்ட்டுக்கு நீ வரப்போறது இல்ல. ஒரு சிஸ்டரா எனக்கு வீட்ல சில பவர் இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன். நீ அங்க வர வேண்டாம். என்னப்பா இது? இவளோட அட்ராசிட்டி ரொம்ப டூ மச்சா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா மாட்டீங்களா? என்னடாம்மா, வந்துட்டு போட்டுமே, இதுல என்னடா இருக்கு? பா, ஏய் நர்மதா, என் பையனுக்காக நான் கேக்குறேன்டி. அவன் வந்துட்டு போட்டுமே, விடேண்டி. மா மா, இவ்வளவு நான் இவ்வளவு கெஞ்சணுமா? திஸ் இஸ் மை மேரேஜ். இதுல எனக்கு ரைட்ஸ் இல்லையானே? டேய், உன் தங்கச்சி கல்யாண மேடையில நின்னு புரோகிதர் எடுத்து கொடுக்கற தாலிய வாங்கி முடிச்சு போடணும்லடா. அதனால அவளுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நீ ஒரு முடிச்சு தான் போடுவ, அடுத்த 2 முடிச்சு நாத்தனார் முடிச்சு நான் தான் போடுவேன். அதனால எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. நீ இந்த புடவை எடுக்கிற ஈவென்ட்டுக்கு வர வேண்டாம். சரி சரி சரி, அண்ணனும் தங்கச்சி ஏன் சண்டை போடுறீங்க? நர்மதா, அவனும் வந்துட்டு போட்டுமே, விடுறா. பா, ஏய், வாடா மகேஷ், வா. ஹாய்மா. வாப்பா. ஏய் மகேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. கோயம்புத்தூர்ல இருந்து எப்ப வந்த? நான் மதியானமே வந்துட்டேம்மா. பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கேன். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நீயும் அவனோட சேர்ந்த கூட்டு களவாணி தானே? இங்கேயும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ண வந்துட்டியா? என்னடா ஆளை காணுமேன்னு பார்த்தேன். திருட்டு மொழிய பாரு. நல்லா இருக்கேன், நீங்க பாருங்க.